ஜாழ்ப்பாணத்தில் 15 வயதுடைய சிறுமி இளைஞர் ஒருவரை காதலித்து வந்த நிலையில் அந்த இளைஞனுடன் மாயமாகியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக குறித்த சிறுமி போலீசாரினால் மீட்கப்பட்டிருந்தார். அதை தவிர அந்த இளைஞனும் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த அந்த சிறுமி ஏற்கனவே காதலித்த 21 வயதுடைய முன்னாள் காதலனால் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டமை தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிலையில் முன்னாள் காதலனும் இந்நாள் காதலனும் சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக மன்னார் விடத்தல் தீவு பகுதியில் சிறந்த உதைபந்தாட்ட வீரரான இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியில் குழந்தையை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகின நிலையில் தற்பொழுது 3 கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குழந்தை விற்பனை செய்யப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எழுதிய கடிதமும் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாக மேலும் சில தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ்ப்பாணம் மாதகல் பகுதியைச் சேர்ந்த 15 வயதுடைய சிறுமி கரவெட்டி பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞனை காதலித்து வந்த நிலையிலே அந்த இளைஞனுடன் மாயமாகி இருந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இளவாடை போலீசார் நெல்லியடி போலீசாரின் உதவியுடன் குறித்த இருவரையும் சுற்றி வளைத்து பிடித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக சிறுமியை வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். அந்த இளைஞனை கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில் போலீஸ் விசாரணையில் அந்த இளைஞன் கூறியிருக்கின்றார், நான் அந்த சிறுமியை ஒன்றுமே செய்யவில்லை, அதாவது தவறான முறைக்கு உட்படுத்தவில்லை என்று கூறியிருக்கின்றார். அதுக்கு பிறகாக போலீசார் அந்த 15 வயதுடைய சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சிறுமி தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றமை தெரிய வந்திருக்கின்றது. அதுக்கு பிறகாக அந்த சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த இளைஞனை காதலிப்பதற்கு முன்பாக மாதகல் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞனை காதலித்து வந்ததாகவும் அந்த இளைஞனால் தான் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அந்த சிறுமி தனது வாக்குமூலத்திலே தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அந்த சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்திய 21 வயதுடைய முன்னாள் காதலனும் தற்பொழுது அந்த சிறுமியை அழைத்து சென்ற 21 வயதுடைய இந்நாள் காதலனும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிக்டாக் மூலமாகத்தான் அந்த சிறுமி 21 வயதுடைய கரவெட்டி பகுதியைச் சேர்ந்த இளைஞனை காதலித்து இவ்வாறு மாயமானார். அதற்கு பிறகாக போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்பொழுது இவ்வளவு விடயம் இடம்பெற்றிருக்கின்றமை தெரிய வந்திருக்கின்றது. எனவே எங்கே எமது சமூகம் சென்று கொண்டு இருக்கின்றது என்பதை இந்த சம்பவம் எடுத்து கூறுகின்றது. எனவே சமூக வலைத்தளத்தில் உங்கள் பிள்ளைகள் இயங்கி வருகின்றார்கள், நீங்கள் தொலைபேசிகளை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றீர்கள். அதன் ஊடாக எவ்வளவு சீரழிவுகள் நடக்கின்றது, முக்கியமாக டிக்டாக் மூலமாக கலாச்சார சீரழிவுகள் இடம்பெறுகின்றது. நாங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு மோசமான சம்பவங்கள் இந்த டிக்டாக் மூலமாக இடம்பெறுகின்றது. பெற்றோர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். மற்றொரு செய்தியாக மன்னார் விடத்தல் தீவு பகுதியைச் சேர்ந்த இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏற்கனவே கிளிநொச்சியில் சிறுமி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகியிருந்தது. அதை தவிர மட்டக்களப்பிலும் ஒரு பெண் உயிரை மாய்த்துக் கொண்டமை தொடர்பாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடத்தல் தீவு பகுதியிலே இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. விடத்தல் தீவு ஐக்கிய விளையாட்டுக் கழக வீரரை இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். குறித்த அந்த இளைஞன் சிறந்த உதைபந்தாட்ட வீரர் என்று தெரிய வருகின்றது. இறுதியாக இடம்பெற்ற பிரதேச செயலக அணிகளுக்கு இடையிலான உதைபந்தாட்ட போட்டியில் கூட பின்கள வீரராக சிறப்பாக இந்த இளைஞன் செயற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். எனவே தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறு இளைஞர்கள், யுவதிகள், சிறுவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது மிகவும் வேதனை தருகின்ற விடயங்களாகவே இருக்கின்றது. இது தொடர்பாக பல்வேறுபட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் தொடர்ந்து இவ்வாறான முடிவை பலர் எடுத்து வருகின்றார்கள். எனவே குடும்பங்களில் பிள்ளைகள் தொடர்பாக கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள், அவர்களுடன் மனம் விட்டு பேசுங்கள். அதன் ஊடாகத்தான் இவ்வாறான விடயங்களை எல்லாம் தவிர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில இருக்கும். அதேபோல இளையோரும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் நண்பர்களையும் உங்கள் சமூகத்தையும் சிந்திக்க வேண்டும். இவ்வாறான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியிலே 50,000 ரூபாய்க்கு
2 வயதுடைய குழந்தையை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. தொடர்ச்சியாக அந்த சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிய நிலையில் தற்பொழுது 3 கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த குழந்தையின் சிறிய தாயும் சிறிய தந்தையும் தான் வறுமை காரணமாக இவ்வாறு 50,000 ரூபாய்க்கு அந்த குழந்தையை வேறொரு பெண்ணுக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக தர்மபுரம் போலீசார் அந்த குழந்தையை வாங்கி சென்ற பெண்ணை கைது செய்ததுடன் அந்த குழந்தையின் சிறிய தாய் மற்றும் சிறிய தந்தை ஆகியோரை கைது செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த குழந்தை தற்பொழுது போலீஸ் பராமரிப்பில் உள்ளதாகவும் அதுதவிர இவ்வாறு கைது செய்யப்பட்ட 3 போலீசார் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாகவும் இன்று காலை கிடைக்கப்பட்ட செய்திகளின் மூலமாக அறியக்கூடிய வகையிலே இருந்தது. அதுதவிர இவர்கள் இந்த குழந்தையை விற்பனை செய்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் பிள்ளை சம்பந்தமானது என்று தலையங்கமிட்டுதான் அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே மேற்படி கூறிய முகவரியில் வசித்து வரும் நான் எனது மகளாகிய 2 வயதுடைய பெண் குழந்தையான ரஷ்மிதா என்பவரை என்னுடைய சூழ்நிலை காரணமாக சந்திரசீலன் நிசாந்தினி என்பவரிடம் ரூபாய் 50,000 பணத்தை வாங்கி அவருடைய சொந்த பிள்ளையாக இன்றிலிருந்து வளர்ப்பதற்கு முழு மனதுடன் கொடுக்கின்றேன். மேலும் மறுபடியும் அந்த பிள்ளையை எக்காரணத்திற்காகவும் திரும்ப வாங்க மாட்டேன் என்றும் எந்த பிரச்சனையும் வராது என்றும் கூறுவதோடு நிசாந்தினியின் சம்மதத்துடன் பிள்ளையை பார்ப்பதற்கு அவர் சந்தர்ப்பம் தந்தால் பார்த்துவிட்டு செல்வேன் என்றும் இத்தால் யாவரும் அறிய சிறியதாய் சிறிய தந்தை ஆகிய நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். இப்படிக்கு ஜெகதீஸ்வரன், ஜெயதீவன், ஜெயசீலன், ரெபேகா இவ்வாறு ஒரு கடிதம் ஒன்று எழுதப்பட்டு அந்த குழந்தை விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது. சட்டத்திற்கு முரணான இந்த செயற்பாட்டில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை தவிர கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இவ்வாறு கடிதம் எழுதியெல்லாம் குழந்தையை விற்கவும் முடியாது, பெறவும் முடியாது. இது ஒரு செல்லுபடியற்ற ஒரு கடிதம். அதை தவிர இது சட்டத்திற்கு முரணான ஒரு செயல். ஆகால் இவ்வாறு முழுக்க சட்டத்திற்கு முரணான ஒரு செயற்பாட்டிலே இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது விற்பனை செய்தவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள், வாங்கியவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அந்த குழந்தையை வளர்க்க முடியாத அளவிற்கு அவர்கள் இருக்கின்றார்கள். சிறியதாயும் சிறிய தந்தையும் இருக்கின்றார்கள். அவர்களும் நன்றாகத்தான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இவ்வாறு பெறா மகளை விற்பனை செய்திருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு துயரமான சம்பவத்தை செய்திருக்கிறார்கள். எப்படி இவர்களுக்கு மனம் வந்தது என்கின்ற கேள்வியை பலருமே எழுப்பி வருகின்றார்கள். அதை தவிர குழந்தை இல்லாதவர்கள் சட்டப்படி குழந்தையை தத்தெடுக்கலாம். அப்படியான ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபடுங்கள். அதை விடுத்து இப்படி கடிதம் எழுதி குழந்தையை வாங்குவதெல்லாம் சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல். எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தை இல்லாமல் இன்று தவித்து வருகின்றார்கள், விடுதிகளிலே தங்கி இருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் சட்டப்படி தத்தெடுத்து சிறப்பாக வளருங்கள். அது ஒரு நல்ல விடயம்தான். இவ்வாறான முறையற்ற விதத்தில் ஈடுபடாதீர்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.